நான் காதிலே கேட்டு விட்டேன். நாராயணா நாராயணா. அப்படி என்றால் நம்ம எதிர்த்து வர வேண்டும். எங்கேக்கு போகணும்? அங்கதான் பாட்டி இருப்பான். சரி வாங்கலாமா? எங்க பெரிய பாட்டி சக்தி அரண்மனையில இருப்பார். பெரிய பாட்டி சட்டி அரண்மனையில இருக்கும். சக்தி 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 பார்வதி பாட்டி பெரிய பாட்டி சட்டி கூட அரண்மனையில இருக்குது. அதனால இது பாட்டி நான் பார்க்கணும் இல்லையா? ஆமா நானும் பார்க்கணும் பாட்டியை. நீ பாரு. சரி. அதனால எங்க பாட்டிக்கு போய் உங்க பேரன் வந்திருக்கிறா அப்படின்னு தகவல் கொடுங்க. அப்படி சொல்லிட்டு வரணும். நாராயணன் சொல்லுவோம். பாட்டியை உடனே பார்க்கணும். பார்க்கணும். போயிட்டு வர இப்படியே நில்லுங்க. போயிட்டு உங்க பாட்டி எப்படியே உடனே பார்க்கணுமா? என் பாட்டி தான் பார்க்கணும் சொல்ற உடனே பார்க்கணும். சாமி உங்க பாட்டி குளிச்சிட்டு இருக்காங்க. போய் பார்க்கறதுதான் பாருங்க போங்க. பாட்டி குளித்து கொண்டிருந்தார் என்ன? பேரன் நாரன் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சீக்கிரம் குளி பாட்டி சரி கட்டி வந்தோடு அப்படியா? சரி எவனோ தெரியல நாரவாயான்றவன் எங்க வந்திருக்கிறான்? நம்ம கைலங்கிரிக்கு வந்திருக்கிறான். அப்படியா? அவன் ஏதாவது வரம் கேட்க வந்திருப்பான். அது உங்களை பாட்டி பாட்டி கூப்பிடுறான். பாட்டியா? அப்படி என்றால் இப்ப உடனே பார்க்க வேண்டுமே. போலாமா? போகலாம். la la la
இந்த பாட்டியோட பாதத்தை படைத்தபடியால் நீ சீர சிறப்பாக வாழ்ந்திருப்பாய். அப்படியா பாட்டி? பாட்டி நல்லதாகட்டும். எங்க எங்க தாத்தாவை காணோம். ஆமா என்னைக்கு இல்லாத இன்னைக்கு வந்த உடனே திடீர்னு எங்க பாட்டி நீங்க இருக்கிறீங்க அரண்மனையில எங்க தாத்தாவை காணோம் அப்படின்னு கேக்குறீங்க. பாட்டி 2 பேரும் தான் இருப்பீங்க. இருந்தாலும் உங்களை இப்படியே வந்த உலகத்தை பார்த்துட்டு போல பாட்டி பார்த்துட்டு போல வந்தேன். தாத்தா எங்க சென்று விட்டார்? நாரதா உனக்கு தெரியாதா? எனக்கு அதான் எங்க சென்று விட்டார். தாத்தனுக்கு என்ன வேலை தினந்தோறும்? என்ன படி இழக்கிறது வேலை. தினந்தோறும் படி இழக்க சென்றுவார். சரி பாட்டி. அப்புறம் இப்ப படி எடுத்துட்டு வந்துட்டு இருப்பாரு. தாத்தா படியலுக்கு சென்று விட்டாரா? பாட்டி நல்லது. நான் அந்த உங்களை காணலாம் என்று அப்படியே வந்து கொண்டிருந்த பாட்டி. அப்படியா? அப்படி வரும்போது அந்த வழியில அந்த வழக்கு ஒரு அதிசயத்தை பார்த்து பாட்டி. அதிசயமா? அதிசயம் பாட்டி. எனக்கு தெரியல, அது உங்களுக்கு உலகமெல்லாம் படிக்கின்ற சக்தி ஆயிடுச்சு. ஆமா பேர்பாட்டு பாட்டி படிக்கின்ற அதாவது படைக்கின்ற சக்திகள்லாம் நான் தான் படைத்தவள். நீங்க தானே இந்த உலகத்தை படிச்சீங்க. படைத்தாலும் இந்த கானகத்துல அப்பேற்பட்ட அதிசயத்தை கண்டேன் என்று உரைக்கிறீங்க. என்ன அதிசயம்? முதல்ல பார்த்த அதிசயம் என்ன பாட்டி தெரியுமா? என்ன பாட்டி? அந்த மாட்டிலைய 3 மாடு பிள்ளை திங்காத மாடு. மாட்டிலேயே 3 மாடு பிள்ளை திங்காத மாடு. பாட்டி எனக்கு ஒண்ணும் தெரியல. அப்படி ஒரு அதிசயத்தை பார்த்த பாட்டி. மாடு ஆடு இதெல்லாம் ஒரு அதாவது ஜீவராசி பிறந்தா பில்லு இதெல்லாம் சிங்கமே. பேசுகிறார் போல் தெரிகிறது பாட்டி. அந்த அதிசயத்தை பார்த்துக்கிட்டு வந்த இருந்தாலும் இந்த உலகத்துக்கெல்லாம் சக்திதானே உலகத்தை படுத்தங்க. எல்லாரையும் உருவாக்குறது தாங்கள் ஆதி சக்தி நாயகி. இந்த அண்ட சராசரி அகில உலகத்திலே முதலாக பிறந்த கடவுளே நான் தான். அப்படி இருக்கும்போது முதல்ல அந்த அதிசயத்தை பார்த்து பாட்டி. சரி அப்புறம் அடுத்தபடியாக பிள்ளை திங்காத மாடு. உனக்கு தெரியுமா? எந்த மாதிரி பிள்ளை திங்காது? மாடு திங்காத மாடு இருக்குதா? வைத்தியர எல்லா மாடும் தின்னுடா. மாடு பிள்ளை திங்குமா? ஆனா மாடு பிள்ளை திங்காத மாடு இருக்கு. ஓ கண்ணுக்கிட்ட கெட்டு போகுது அருவட்ட கூதி. நாராயணன் நாராயணன் போடா நாரவாயா. கபா எந்த மாதிரி பிள்ளை தின்னாம இருக்கு? எல்லாம் பிள்ளை திங்காதுன்னு சொன்னா சத்து எப்படி? கால் மாடு, சரி தலை மாடு, சும்மா மூல மண்டை போல இருக்குதா இருக்குது. எத்தனை நாளா எங்க நாரதாடி இருந்த? இல்ல பாட்டி புகழ் மண்டலத்துல பாட்டி புகழ் மண்டலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். வந்த அதுக்கு பின்னாடி நான் ஒரு அதிசயத்தை கண்டேன். அந்த காலையில நந்தனத்துல வந்தனா ஆண் பட்சியும் பெண் பட்சியும் ஒன்றோடு ஒன்று பேசிக் கொண்டிருந்தாங்க. அழகாக ஒரு ஆண் பச்சையும் ஒரு பெண் பச்சையும் இரண்டு பச்சைகளும் கொஞ்சம் குழாவை கொண்டிருந்தது. பாட்டி சரி அப்ப ஒரு பட்சி சக்திதான் பெரியவள் அப்படி என்று சொன்னது. அந்த இரண்டு பட்சியிலே ஒரு பட்சி சக்திதான் பெரியவள். சக்தி உமா பார்வதிதான் பெரியது கண்டு பாட்டி கங்காதான் பெரியவள். இன்னொரு பட்சி கங்கைதான் பெரியது என்று உரைக்கிறதா? அப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு அங்க சண்டை போட்டு விட்டுச்சு அந்த பச்சைகள். ஆமா ஆச்சரியமாக இருக்கிறது. நான் நினைச்சேன் என்னடா இந்த உலகத்தை அந்த 2 சராசரத்தையும் அடைக்கக்கூடிய ஆதி சக்தி நாயகன் என் பாட்டி பார்வதி இருக்கிறா. உண்மை. அப்படி இருக்கும்போது ஆனால் ஒரு பட்சி சக்திதான் பெரியவன் கங்கைதான் பெரியவன் அப்படி என்று சட்டம் போட்டு
பாட்டி இதை கேட்பதை விட எங்க பாட்டிகிட்டே சொல்லி தெரிஞ்சுக்கலாம்னு வந்த பாட்டி. நாராயணன் நாராயணன். இப்படி வா. நாரதா, இந்த அந்த சராசரி அகில உலகத்திலே முதலாக பிறந்தவள் இந்த உமா பார்வதி. ஆமா பாட்டி. என்னால் பட்ட அதாவது என்னோட படைப்பிலே இந்த அனைத்து ஜீவராசிகளும் அனைத்து மனிதர்களும் அனைத்து மற்ற தேவர்களும் முனிவர்களும் என்னோட அம்சத்தால் பிறந்தவர்கள். இது ஊர் அறியும், உலகம் அறியும், நாடு அறியும், நகரம் அறியும், அனைத்து தேவருக்கும் தெரிந்த விஷயம் அல்லவா? இதுல சந்தேகமே இல்ல. உலகத்தில் முதல் கடவுள் பெரிது யார் என்றால் இந்த உமா பார்வதி சக்தியே ஆகும். பாட்டி இது எனக்கு நன்றாக தெரியும். நாராயண சக்தியே பெரியவன் என்று தெரியும். ஆனாலும் அப்படி இருக்கும்போது பத்தி சொல்லதான் நேரடியாக உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு போலான்னு வந்து பாட்டி. பாட்டி நீ வேலை முடித்து விட்டாது. அதாவது சக்திதான் பெரியவன் அப்படி என்று நன்றாக நாராயணன் வந்த வேலை முடிந்து விட்டதா? நன்றாக முடித்தது பாட்டி. இந்த உலகத்தில் சக்திதான் பெருச்சு. யாரும் பேச முடியாது. ஆமா ஆமா ஆமா. எப்படி யாரு வரும்? உங்க வரும் யாரு வரும்? கடிச்சு விடுவேன். வந்த வேலை முடிந்து விட்டதா? முடிந்து விட்டது. இதோ இந்த உலகத்திலே இந்த உமா பார்வதி சக்தியே பெரியது பெரியது பெரியது. யாரு? நாரத வரும்போது எனக்கு தெரியும். இருந்தாலும் எத்தனை பேர் வந்தாலும் இந்த உமா பார்வதியே பெரியது. இருந்தாலும் என் மன்னவரை சந்திக்க வேண்டும். புறப்பட போகலாம். சின்ன பாட்டி இருக்கிறாங்களே கங்காதேவி. நான் என்ன பார்த்து டாஜேங்களா? நான் யாரு? சாபம் கொடுத்து விடுவேன் தெரியுமா? நாராயணன். ஆமா. எப்படி என்றால் என்னிடத்தில் கச்சோடு ஏதாவது கேட்டார் உடனே எப்படி சாபம் கொடுத்துருவேன். அப்படி என்றால் உனக்கு பட்டதாய சாபம் அப்படி வேண்டாம். நான் சொல்வதை கேள். சின்ன பாட்டி உலகத்துல மழை இல்லைன்னா உயிர்கள் வாழ முடியாது. மழை பெஞ்சதும் மரம் செடி கொடி எல்லாமே உயிர் வாழ முடியும். அப்ப சின்ன இதுதான் பெரியவள். பெரிய பாட்டிட்டு போனே பெரிய பாட்டிட்டு பெரிய சின்ன பாட்டி போய் பார்க்கலாமா? நாராயணா சின்ன பாட்டி நாம சந்தித்து அங்கதான் இருப்பாங்க. பார்த்து வந்துடலாமா? நான் வந்திருப்பதற்காக எப்படினும் ஒரு வீட்டுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய அனுமதியோடு போகும். ஆமா ஆமா ஆமா. அதனால நீங்க யார் வந்திருக்கிறா? சரி அப்ப நீங்க பாட்டி சொல்லிட்டு அப்போ நாராயணன் என்ன செய்தி? என்ன செய்தின்னு தெரியல. ஆகட்டும் வர சொல். அப்படியா? அப்படியா? பாட்டி வந்த பாட்டி மனிதர்கள் பயிர் பச்சைகள் அதாவது நாடு நலமா இருந்தால் தண்ணீர் வேண்டும். கங்கை என்றால் நாடு என்ற விஷயம், உலகம் என்ற விஷயம், ஊர் மக்கள் அனைவற்ற பிறகு அறிந்த விஷயம். அப்படிதானே இந்த உலகமே இயங்குது.
ஆமாம் கங்கையில என்ற மக்களாகப்பட்டவர் யாரும் உயிர் வாழ முடியாது. எப்படி ஐயா? பாட்டி அது இருக்கட்டும், இவன் வந்த விஷயம் என்னன்னு கேளுமா. பாட்டி அப்படி எங்க பாட்டி ரொம்ப நாளா பார்க்கல. அதெல்லாம் இன்றும் இல்லாமல் இன்றைய தினத்துல என்னை தேடி வந்திருக்கிறாயே. ஆமா பாட்டி. என்ன காரணம்? அம்மா. என்ன இடங்கள்? அவன் முடிக்கிற புளியே சரியில்லை. நாராயணன் ஏண்டா பாட்டி அங்க இருந்து இல்ல பாட்டி கலகம் இல்லாமல் நீ வரமாட்டாய். பாட்டி எப்படியும் அப்படியாவது என்ன காகக்காரன் வண்டிக்காரன் போய் சொல்றவன் நார வைக்கிற இங்க பாருங்க, நாரத நுழையாத இடம் இல்ல, நண்டறியாத குளமும் இல்ல. அத்தன்மை கிணங்காக நீ வந்திருக்கிறியே பாட்டி. கலகத்துடன் தான் வந்திருப்பாய். பாட்டி பாட்டி எனக்கு தெரியல. இல்லை பாட்டி, நான் வரும்போது ஒரு அதிசயத்தை பார்த்து வந்தேன் பாட்டி. அங்க ஆமா வந்து அப்படியே பிருந்தாவனத்துல அப்படியே பாட்டி போலான்னு வந்தேன். வரும்போது நான் அங்க ஒரு அதிசயம் பார்த்தேன். அதிசயமா ஐயா? அதிசயம். ஐயோ எந்திரி ஐயா, அதிசயமாமா? ஆமா பாட்டி. அடி எந்திரி. ஐயோ சண்டால பாருங்க பாட்டி, அது என்ன அதிசயம் தெரியுமா? அந்த ஈனால இருமல பாட்டி அப்படி சின்ன பாட்டினா என் மேல அவ்வளவு பாசம். ஆமா, அது எப்படி கேட்டீங்கன்னா பாட்டி, ஈனாத வாழை அந்த இரு கொலை போன கண்டம் பாட்டி. அந்த வனத்துல வரும்போது அப்படியே பார்த்துக்கிட்டு வந்தேன். ஒரு வாழை 2 கொலை போட பத்தியா? ஆமா, ஈனாத வாழை. அது எப்படி போடும்? கண்ணு போட ஒரு பம்பா இருக்குது. ஈனாத வாழை இரு கொலை தள்ளி கண்டேன். கொலையை பார்த்தேன், இரு கொலை வாங்கிருக்குது. ஏன் நீ பாத்துருக்கியா? இரு கொலை தள்ளி பாக்குறதானே? கொலையை பாத்தியா? பொய் சொல்றான் தானே கொலை. ஏய் ஏய் பேரா என்ன பொய் சொல்றியா நீ என்கிட்ட? பாட்டி நான் தாயாபர் இல்லைங்குது இல்லையா? ஈனாத வாழை இரு கொலை வாங்கலாம். நாங்க பார்த்தோம். எங்க பாட்டி மட்டும் கங்கை இல்லன்னு இந்த உலகத்துல யாரும் வாழ முடியாது. அப்படி பாட்டி எங்க பாட்டி சாதாரண நினைக்காத பாட்டி. ஈனாத வாழை என்ற ஒரு பெண்ணாகப்பட்டவள் திருமணம் செய்கிறோம், அப்படித்தானே? அப்படி திருமணம் செய்து குழந்தை பெற்றுக் கொண்டால் அது ஈனாது. குழந்தை பெக்காதவனுக்கு இருமாறு ஸ்தானம் வருது பாட்டி பாட்டி. அதுதான் அந்த கொலை என்று சொல்லுது பாட்டிக்கு மருமகமாக சொல்லி ஈனாத வாழை பெண்ணாகப்பட்டவள் திருமணமாகாமல் 2 ஸ்தானங்கள் இருக்கின்றது. கல்யாணமானதான் குழந்தை பெற்று பால் சுரந்து குழந்தைக்கு நாராயணன் பாட்டி அப்படி இருக்கணும். நான் வந்த காரணம் என்ன தெரியும் பாட்டி? பாட்டி அந்த நந்தவனத்துல ஆண் பச்சியும் பெண் பச்சியும் ஒன்று உறவாடி கொண்டு பேசி கொண்டு, அதாவது கங்கை பெரியவளா சத்திய பெரியவளா அப்படி என்று கேட்டது. நான் காது கொடுத்து கேட்டேன். அப்போ ஒரு பச்சி சத்தியதான் பெரியவன், இன்னொரு பச்சி கங்கைதான் பெரியவன் அப்படி என்று அங்க உறவாடி பேசி கொண்டிருந்தேன். பாட்டி நீ என்ன சொல்ல வருகிறாய்? உலகத்திலே நீதான் பாட்டி சிறந்தவள் அப்படி என்று இந்த கங்கை ஐயா பாரு எவ்வளவு ஒய்யாரமா படுத்துக்கிறேன் பஞ்சானமத்தை ஐயா சிறந்தவள் என்று தெரியும். நீ சொல்கிறாய். ஆமா, இருந்தாலும் இந்த உலகத்திலே நீர் இல்லாமல் யாருனாலையும் மக்களாகப்பட்டவர் யாரும் வாழ முடியாது. ஏனென்றால் தண்ணியில வாழ முடியுமா ஐயா? நீ வாழ்ந்துருவியா? தண்ணி இருந்தாலும் பொழைக்க முடியும். முதல்ல தண்ணி வேணும். என்னது? தண்ணி வேண்டும். ஆமா, நீர் வேண்டும். ஆமா பாட்டி,
அன்றாட நீங்க தான் உலகத்தில் உலகமே இல்லை. அப்படி நான் எனக்கு தெரிய மாட்டேன். ஆமா. நாராயணன் இந்த கங்கை நாராயணன். தான் பிரியுது. ஆஹா, அப்படியா பாட்டி, அதனால உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சொல்லிட்டு போலான்னு வந்து பாட்டி. யார் கேட்டாலும் சொல்றேன். இந்த கங்காதேவி நான் தான் பெரியது என்று யார் கேட்டாலும் சரி, கங்காதேவி தான் பெரியது என்று சொல்ல வேண்டும். பாட்டி வரட்டுமா? நான் பார்த்து விட்டேன், வந்த வேலை முடிந்து விட்டது. நாராயணன். இல்ல அங்க அந்த பாட்டிக்கு சத்திதான் பெருசுன்னு சொன்னேன். இந்த பாட்டிக்கு கங்கா தான் பெருசுன்னு சொன்னேன். இந்த பக்கம் போமா வாங்க. இப்படியா போய் எந்த வழியா போவீங்க? அந்த காலம் சுலபமாக முடிந்து விட்டது. எப்படி போக வரணும்? அன்றோ காலத்தில என் தந்தையார் ஒரு மாங்கனி கொடுத்தார். சரி. அது ஞானக்கனி. அந்த மாங்கனி ஞானக்கனி. ஆ. அந்த கனி யார் சாப்பிடுறாங்களோ இந்த உலகத்திலே இன்னும் அதிக பலமளிப்பார்கள். சரி. அப்ப நான் அந்த கனி எங்க அப்பா கிட்ட இருந்து வாங்கிட்டு போய் இந்த கனி உலகமெல்லாம் படி அளக்கிறாரே பரமசிவன் இடத்திலே கொடுக்கலாம் என்று சரி. அன்றோர் காலத்திலே அங்கே கொடுத்தேன். அப்போது கனி என்றால் ஆ. பிள்ளைகளுக்கு ரொம்ப விருப்பமாக பிடிக்கும். ஆமா. அப்ப விநாயகரும் முருகனும் அங்கே இருந்தார்கள். சரி. கனி என்று சொன்ன உடனே தந்தையா எனக்கு கனி என்று கேட்டார்கள். சரி. முருகன் அதாவது விநாயகர் எனக்கு கனி என்று கேட்டார். சரி. ஆனா அந்த பழத்தை யார் தான் முடிச்சா ஒரே ஆள் தான் சாப்பிடணும். ஒரு ஆள் தான் சாப்பிடணும். ஆமா. சரி. அப்போது இருப்பது ஒரு கனி, சரி. கேட்பது 2 பேர். ஆமா. அப்போது யாருக்கு கொடுப்பது யாருக்கு கொடுப்பது அப்படி சிவன் வீட்டிலே அந்த 2 பிள்ளைங்களும் சண்டை. ஓ 2 பேத்துக்கு. அப்ப சிவபெருமான் பார்க்கிறார். அப்ப இந்த கனியை யாரு இருந்தா ஒருத்தர் தான் கொடுக்கணும். ஒருத்தர் கொடுத்தா இந்த சாப்பிடணும். உலகத்தை யார் சுத்தி வராங்களோ அவங்களுக்கு இந்த கனி. இந்த கனின்னு சொல்லி சிவனாகப்பட்ட நான் தான் சொல்லிட்டாரு. சரி. உடனே முருகன் ஏறக்கூடிய வாகனம் போயிட்டு வாங்கணும். ஆமா. உலகத்தை ஏறி சொல்லிட்டு அப்படியே புறப்பட்டார். விநாயகர் பார்த்தா அவர் ஏறக்கூடிய வாகனம் பெருச்சாலி வாங்கணும். எப்படி இல்ல எலி எலி. பெருச்சாலி வாங்கணும். அது ஏறி உலகம் சுத்த வர முடியுமா? சுத்தி வர முடியாது. அப்போது பார்த்தா தாய் தந்தை நிக்க வச்சு சரி. இடமறி 3 சுத்தி வந்து அந்த பழத்தை பெற்றுக் கொண்டார் விநாயகர். சரி. முருகன் மயிலேறி வந்து உலகத்தை சுத்தி வந்து பார்த்தா அந்த பழம் விநாயகர் கையில இருக்குது. நாராயண அப்படி இருக்கின்ற போது வேறவனுக்கு கோபம் வந்து விட்டது. அப்பா நான் உலகத்தை மயிலே சுத்தி வந்தேன், ஏன் மூத்த பிள்ளைக்கு விநாயகர் கொடுத்தா என்று கேட்டேன். அப்போ சிவன் சொன்னார், தாய் தந்தையும் நிக்க வச்சு தாய் தந்தைதான் உலகம் அப்படி என்று பழத்தை பெற்றுக்கொண்டார் அப்படி சொன்ன. அப்போது முருகனுக்கு கோபம் வந்து பழனி மலைக்கு ஓட்டி வைத்தேன். அன்னைக்கு குடும்பத்தில் 2ஆ பிரிச்சேன். இன்னைக்கு பொண்டாட்டி நாராயணன். இவ்வளவு நேரம் இங்க இருந்தா நீ ஏன் குடும்பத்தை பிரிச்சு விடுவ? போகும்போது தாரி வந்து அடிச்சு சாவாதுக்கிறியா? போ. அப்படி இல்ல, அன்றோர் காலத்துல முருகனுக்கு அதாவது தினந்தோறும் என் மன்னவருக்கு பணியெடுக்கிறது வேலை. ஆமா. நேற்று தினமாக அதாவது பணியெடுக்க சென்ற மன்னவர் படியலுக்கு சென்ற மன்னவன் அரண்மனைக்கு எப்படி இருந்தாலும் திரும்பி வரத்தர வேண்டும். இப்ப வரக்கூடிய நேரமாச்சு. அரண்மனையில சமாதானம் போட்டு அமர்ந்திருக்கலாம். வந்தா யார் தெரியுது என்று அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பாரு என் மன்னவரை வந்தாருன்னா அதாவது அதி சீக்கிரமாக என்னிடம் எச்சரிக்க வேண்டும். எப்படி சரியா? அதாவது மன்னவர் வந்தவருக்கு இந்த உலகத்திலே முதல் கடவுள் யார், அதாவது யார் பெரிது அப்படி என்று கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படியா? சரியா? யாருதான் பெருசு? நீ சொல்லு, யாரு பெருசு? பெருசு ஆமா. அதனால என் மன்னவர் வந்தாருன்னா அதை சீக்கிரமாக என்னிடம் அறிக்கை. அப்படியா? சரியா? Abre!
ஆமா போலாமா வாங்க போலாம் ஏய் பார்வதா பார்வதா சுவாமிநாதா நாதா பார்வதா படி எடுத்து விட்டு இருக்கலாம் வந்து விட்டு ஆகட்டும் ஏய் போய் என் சிவபீடத்தில் நான் அமர வேண்டும் அப்படியா போடலாம் போட்டுங்க நீதான் போடா நீங்க அப்படியே போடுவாங்க அப்புறம் அத திருப்பி போடு ஓ நல்லா போடு நல்லா திருப்பி போடுறா நல்லா சொல்லணும் சாமி நான் உண்மையா போடுற அப்படி போட்டுங்க நீ போடுறா போட்டுங்க சண்டாடி போடுறது எப்படி போடுறது உட்கார மாதிரி போடுறா உட்கார்ற மாதிரி போடணுமா நாதா பார்வதா படியெடுத்து விட்டு வந்துட்டு இருக்கலாம் வந்து விட்டு ஆகட்டும் சுவாமி ஏய் போய் கால் பிடிக்கணுமா கைய பிடிக்கணுமா ஒண்ணும் தேவையில்ல நீ அருகிலே நீ தாடி பிடிச்சு தான் கிடப்பேன் நான் வந்தவுடனே சரி என் பார்வதா சிவ வீடுத்து அவந்துடனே என் பாத பூசை போடுவது வழக்கம் பண்ணுவது கொஞ்ச நேரம் இருக்குது நல்லா அருமையா பண்ணுவாங்க ஏன் தைலம் ஆகிவிட்டது கொஞ்சம் ஒரு எப்படி எப்படி என் பாத பூசை போடுவது வழக்கம் இல்லையா எல்லாரும் படியெடுத்து விட்டு வந்து விட்டால் இந்த சிம்மாசனத்தில் அமர வைத்து உங்களுக்கு பாத பூஜை எல்லாம் செய்து விட்டு உங்க பாதத்தை பணிவேன் தினந்தோறும் இன்று தினமாக ஏன் எனக்கு பாத பூஜை செய்யல அப்படி என்று கேட்கிறீர்கள் உண்மையாக அதை விட இன்னைக்கு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட எப்படி எழுந்துருங்க எழுந்துருங்க என்ன எந்திரிக்க சொல்றாங்க எழுந்திரிக்காது அதாவது உங்கள் பாதத்தை பணியவில்லை என்று சரி நீங்கள் கோபப்பட வேண்டாம் ஏனென்றால் தினந்தோறும் உங்களை பாதம் நான் பணிந்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் இன்று தினமாக என் மனதிலே ஒரு சந்தேகம் என் சந்தேகத்தை தீர்க்க வேண்டும் என்ன சந்தேகம் உண்மைதான் என்ன சந்தேகம் தெரியுமா இருந்தாலும் இன்று தினமாக எனக்கு அந்த சந்தேகம் வந்துவிட்டது எப்படி இந்த உலகத்திலே எட்டு நாள் இல்லாதபடிக்கு உண்மைதான் திடீர் நினைக்கும் அந்த சந்தேகம் என்ன இந்த உலகத்திலே பெரியது என்றால் யாரு உலகத்தில் பெரியது உலகத்தில் பெரியவனே நானே இந்த சிவனில் நானே நீங்க தான் பேசா ஆமாடா சரி சாமி உங்க தான் பேசா இந்த உலகத்திலேயே பெரியது என்றால் அதாவது அண்ட சராசரம் அகிலமே உலகமே பிறக்கு முன்னே சரி யார முன்ன பிறந்தா நீ தாண்டி உண்மைதானே நான் சக்திதான் பெரியவள் இந்த உலகத்திலே முதல் பிறந்தது யாரு சக்தி சக்திதான் பெரியது உபய பார்வதியே நீயே பெரியவள் எல்லாம் பெரியமா அவங்க தானே பெரியது ஆமாடா அப்ப இந்த உலகத்திலே நான் தான் பெரியது நீதான் பெரியவள் ஆகட்டும் இந்த சந்தேகத்தை அதாவது மனப்பழப்பமாக இருந்தது என்று தீர்ந்து விட்டது இந்த உலகத்திலே அதாவது பெரியது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டியா யாரு பார்த்தவரு அவரே வந்துதான் பேசிருக்காரு அப்படி எடுத்து புடிச்சுக்கிட்டா தண்ணி வராத விட மாட்டேன் அவரே சொல்லும்போது பிரச்சனை சொல்லும்போது நானும் நீங்க தான் பேசு அப்படி இந்த சக்தியே பெரியது என்று சொல்லிவிட்டீர்கள் சக்திதான் பெரியது இதை விட எனக்கு பெரியது எதுவுமே இல்லை என்ன விஷயம் எது எப்படி சுவாமி திடீர்னு ஓடி வந்து விட்டேன் என்ன காரணம் ஆமா என்னைக்கு இல்லாம சத்திதான் பெரியது என்று சொன்னீரல்லவா சரி உலகத்துல யார் பெரியது ஏண்டி இவதானே முன்னால ரெண்டு பேரும் தான் பாத்தீங்கல்ல இப்ப யாருக்குதான் பேசுன்னு நீங்க சொல்லுங்க அப்படி இல்லடா பெரியவள் எவன் சிறுவள் எவன் என்னைக்காக பேசிக்கிறீங்க யார் பெரியது அங்கா உன் மனதிலே சந்தேகம் ஏங்க என்னோட தங்கச்சிக்கு மனதிலே இருக்க சந்தேகத்தை தீர்த்து விட்டுருங்க நான் தான் பெரியது என்று சொல்லுவேன் சொல்வதற்கு சீக்கிரம் ஏண்டா சாமி இவன் தானே பெரியவன் என்னது சத்தியதான் என்னது அங்கதாண்டி பெரியவன் என்ன சொல்றீங்க அப்படி போய் சொல்லுங்க அங்கதாண்டி பெரியவன் கங்கா தேவி இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை இந்த உலக மக்களும் வாழ முடியாது நீர் இல்லாமல்
ஒரு உயிரினம் கூட வாழ முடியாது. அதனால கங்கை தான் பெரியது. நீதான் பெரியவன். அவன் என்ன? யார் பெரியது? சக்திதான் பெரியவன். அப்படி ஏனென்றால் இந்த சக்தி இல்லை என்றால் எந்த மாநிலர்களும் எந்த தேவர்களும் சக்தி இல்லாத செயல் இழுத்து போய்விடுவார்கள். சக்தி இல்லாத நீங்க நடக்காது. ஏண்டா? ஏய், பாரா, என் புருஷன் மட்டுமல்ல, அனைத்து ஜீவராசிகளும் நடக்கிறது, பேசுறது, ஓடுறது, ஒடியாடுறது கூட என்னோட சக்தியினாலே ஒருத்தரால் மட்டுமே. சக்தி இல்லைனாலும் எப்படி இருக்க முடியும்? உண்மைதான். அப்படின்னா சக்தி நீதான் சக்தி தான் பெருசா? வாங்க இப்படி. என்னோட பாவத்தை மட்டும் உங்களுக்கு தெரியும். இந்த பாரு, வயலுக்கு கொலையில கருப்பா ஏய், ஏய், இங்க பாரு. ஐயோ, இது நாள் வருது. அக்காக்கார மறுப்பு வச்சு பேசுறேன். என் வீட்டுல ஆ, பாலாரா ஓடிக்கிட்டு இருந்தது. இப்ப கோலாரா ஓடி. ஏங்க, அதுக்குதான் முன்னாடி ஒரு மனுஷா, யார் பெருசு? கொல்லையா? கோபம் பொத்திட்டு வருது. நீதாண்டி பெரியவன். ஏய், ஏங்க, இவர் என்ன சொல்றது? ஏய், இந்த உலக மக்கள் பெண்மணிகள் அனைவருக்கும் கேட்கலாம். ஆ, ஐயா, எல்லாரும் கேட்டுக்கோங்க. இந்த உலகத்திலே கங்கை பெரிதா, சக்தி பெரிதா? தயவு செய்து வாய் யாரும் திறந்துடாதீங்க. தயவு செய்து வாய் திறந்துடாதீங்க. ஏய், சொல்லாயா, கங்கா தேவி தான் பெருசுன்னு சொல்லுங்க எல்லாம். ஏய், இதுக்குள்ள உங்க வீட்டுல கோலாரா ஓடும். வாடி. கங்கா என்று மரியாதை வைத்திருந்து யாரு? ஏய், உன்னுடைய வாயை பூதேவி நாயி ஏய், நிறுத்தடி பேச்சு. மண்ட பொய்ப்பேறிய வகையான புண்டை. ஏம்மா, இன்னும் ஒரு தடவை புத்தகத்தை சொல்லுங்க. சொன்னாளா? ஏய், எனக்காக ஒரு தடவை சொல்லுங்க. வாங்க, வாங்க. இங்க வாங்க. இங்க வாங்க. யார் பெருசு? ஏய், உனத்தாண்டி பெருசு. எனத்தால பெருசு. நீங்க போங்க, இங்க வாருங்க. இங்க வாருங்க. அதுதான் முன்னாடி ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஏய், வாங்க. யார் பெருசு? யார் பெருசு? நான் சொல்றேன். யார் சொல்றது இது? யார் பெருசு? இதை கொடு. சொல்லு. இங்க வா, சொல்லு. இங்க வா. ம். நான் சொல்ற மாதிரி கேட்டா நான் சொல்றேன். யார் பரிசு? சொல்லு போயிருக்கு. ஆ? இப்ப நான் சொல்லணும் அவள் தானே? சொல்லு. ஏம்மா, சொல்லுன்னா இழுத்து விடுவேன். சொல்லு. சொல்றேன் இங்க வா. ம். இப்படி வா. யார் பெரியது? யார் சொல்றது இறுதி கண்டா ஒளி தேவை. ஏய், ஏய், சீக்கிரம் பார்த்து சொல்லு. யாருது பெருசு? ஏய், ஏய். என்னடா உள்ள திறந்து பார்க்கறாரு? ஏய், ஏம்மா, ஏம்மா, உன்னுதான் பெருசா இருக்குது. ஏய், இப்பதான் 5 கிலோ தேவை. ஏய், யாரு? யாரு? ஏய், ஏய், என்னய்யா ஒரு மாதிரி சொல்லுங்க. ஏய், வா மாப்ள. ஏய், இல்ல, ஏன் சொல்ற? ஞாபகத்துக்கு நான் கேக்குறேன். ஏய், உன் புருஷன்டி. இங்க பாருங்க, அவ வந்து இங்க வா இப்படி. என்ன சக்தி? ஏய், இருடி. சக்தி. சக்தி. அம்மா. சக்தி. இரு. அதெல்லாம் இரு. கொண்டாட்டி இருக்கும்போது பூத்தியா கொண்டு போய் தலை மேல உட்கார வச்சு பிடித்து அடிவாங்க. சாமி, அதுதான் பெரியவங்க ஒண்ணு சொல்லிக்கிறாங்க. ஏன்டா? ஏங்க, ஒரு பொண்டாட்டி கட்டினா உரியில சோறு, நீ 2 பொண்டாட்டி கட்டினா தெருவுல சோறு. ஆமா, ஏய், வா மாப்ள. வா இப்படி. வாங்க. 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 ஏய், வாங்க.